ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ்ங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பைக் பிராண்ட் பிடிக்கும். ஒவ்வொரு பர்ட்டிகுலர் மோட்டார் சைக்கிள் பிடிக்கும். ஏன் பிடிக்குது அப்படின்னு அவங்களால ஜஸ்டிஃபை கூட பண்ணாமல் இருக்க முடியலாம். ஆனால் அந்த பிடிக்கிற ஃபீலிங் இருக்கிறீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு பிராண்ட் இல்லை ஒரு மோட்டார் சைக்கிள் ஒரு ஐகானிக் ஸ்டேட்டஸை பெறுது அப்படிங்கும்போது அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஆனால் அந்த ஐகானிக் ஸ்டேட்டஸ் உடனே வரலாம், பல வருஷத்துக்கு அப்புறம் வரலாம், அந்த வண்டியோட எண்ட் ஆஃப் த லைஃப் சைக்கிள் வரலாம், இல்லை அந்த வண்டி ப்ரொடக்ஷன் நிறுத்தினதுக்கு அப்புறம் அதில் வர நோஸ்டாலஜிக் ஃபீலிங்கால் வரலாம். ஸோ எனிவேஸ் எவ்ரி மோட்டார் சைக்கிள் இஸ் ஸ்பெஷல். கண்டிப்பாக அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்மளில் பல பேர் ரொம்ப விண்டேஜான மோட்டார் சைக்கிள்ஸ்லேருந்து வெளியே வர மாட்டாங்க. சிலர் ரொம்ப மாடர்னான பைக்ஸ் தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டாங்க. இன்னும் சிலர் தான் வாங்கின ஃபர்ஸ்ட் பைக் தான், அதில் எவ்வளோ குறை இருந்தாலும் அதுதான் அவங்களுக்கு பெஸ்ட் அப்படிம்பாங்க. அதே மாதிரி இன்னும் சிலர் அவங்க அப்பா வச்சுருந்த பைக் தான் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஏன்னா தான் நம்ம ஆர்கியூ பண்ணாலும் வித் ஃபேக்ட்ஸ் வித்தவுட் ஃபேக்ட்ஸ் நம்ம எல்லாரும் ஒரே மோட்டார் சைக்கிளிங் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஆல்சோ இந்த ஹெல்த்தியான டிபேட்ஸ் எப்போவுமே பாசிட்டிவான வைப்பை தான் கொடுக்கணும். இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ண போகிற மோட்டார் சைக்கிள் இஸ் மோர் ஆஃப் அ மாடர்ன் ஐகான். இந்த வண்டி லான்ச் ஆகி ஜஸ்ட் 2 years தாச்சு. நான் இதுக்கு மேலே இந்த வண்டியை ரொம்ப டீப்பாக இப்போவே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். பிகாஸ் நீங்களாக பார்த்து அப்சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு மோட்டார் சைக்கிளையும் ரிவ்யூ பண்ணும்போது என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். நான் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் மட்டும் இல்லை, நெகட்டிவான விஷயமும் நிறையா சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் நீங்கள் அந்த வண்டியை முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆல்சோ நான் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக எந்த வண்டியும் அப்ரோச் பண்ண மாட்டேன். பிகாஸ் நெகட்டிவ் ஃபேக்டர்ஸை நான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் ஓட்ட போகிற மோட்டார் சைக்கிளில் அப்சல்யூட்லி நிறைய விஷயம் பாசிட்டிவானது தான். மீட் த ராயல் என்ஃபீல்ட் Continental GT 650. ராயல் என்ஃபீல்ட் தான் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் 2-wheeler மேனுஃபேக்சரர் இன் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன். இந்த பிராண்ட் அதோட நாஸ்டாலஜிக்கான விண்டேஜ் அப்பீல் ஆஸ் வெல் அஸ் ரெட்ரோ ஸ்டான்ஸில் தான் அதோட மேக்ஸிமம் சேல்ஸ் நம்பர்ஸை போயிடுறாங்க. அதாவது கிளாசிக் 350 தான் ஃபார் அ வெரி லாங் டைம் ராயல் என்ஃபீல்டோட பெஸ்ட் செல்லிங் மோட்டர் சைக்கிள். ஆனால் ராயல் என்ஃபீல்ட் தேங்க்ஃபுல்லி தே நாட் ரெஸ்டிங் ஆன் த லாரல்ஸ். பிகாஸ் அவங்க மிடில் வெயிட் கெப்பாசிட்டி செக்மெண்ட்டில் ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்டர்செப்டர் 650யும் கான்டினென்டல் GT 650யும் லான்ச் பண்ணாங்க. 2018 கடைசியில் லான்ச் பண்ண இந்த 2 வண்டியும் ஸ்லோ பர்னர்ஸ். அதாவது அதோட சேல்ஸ் நம்பர்ஸ் போக போக ரொம்ப அதிகமாச்சு. ஒரு 650cc ட்வின் சிலிண்டர் என்ஜின் இருக்கிற பைக் மோர் தென் 2000 யூனிட்ஸ் ஒரு மாதத்தில் விற்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்தியாவில் இன் மாடர்ன் ஹிஸ்ட்ரி நடக்காத விஷயம். அதை ராயல் என்ஃபீல்ட் 650 ட்வின்ஸ் அட்டைன் பண்ணிச்சு. ஹார்லி டேவிட்சனோட ஸ்ட்ரீட் ராட், ஸ்ட்ரீட் 750, ட்ரையம்போட என்ட்ரி லெவல் மோட்டர் சைக்கிள்ஸ் இதோட சேல்ஸ் எல்லாம் அடிப்படுறதுக்கு பெரிய காரணமாக இருந்தது இந்த 650 ட்வின்ஸ் தான். நான் இன்னும் இது கோ அப் ஸ்டெப் ஹார்லி டேவிட்சன் இந்தியாவை எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பங்காற்றினது கண்டிப்பாக இந்த 650 ட்வின்ஸோட நல்ல சேல்ஸ் நம்பர்ஸ் தான். பிகாஸ் அவங்க ரொம்ப ஹை லெவலில் வச்சுருந்த ஸ்ட்ரீட் 750 சேல்ஸ் அப்படியே டவுன் ஆச்சு. இன்றைக்கி நான் ஒரு க்ரூஷியலான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கம்பேரிட்டிவ்லி இன்டர்செப்டர் 650 அண்ட் கான்டினென்டல் GTயை பண்ணும்போது இன்டர்செப்டரோட சேல்ஸ் நம்பர்ஸ் தான் அதிகம். நிறைய பேர் அந்த வண்டியை தான் வாங்குகிறாங்க. பட் ஒய் ஐ திங்க் கான்டினென்டல் GT 650 ஒரு அண்டர் ரேட்டட், அதை ஏன் நிறைய பேர் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்ணுறத கண்டிப்பாக இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். Let's go. கண்டிப்பாங்க, நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன். ராயல் என்ஃபீல்டோட ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் க்ரியேஷன்ஸ் அப்படின்னா நான் கண்டிப்பாக கான்டினென்டல் GT 650 அண்ட் இன்டர்செப்டர் 650 சொல்லுவேன். இன்றைக்கி நாம் டீட்டெயில்டாக கான்டினென்டல் GT 650 பார்த்துட்ருக்கோம். பட்
கம்பேரிசன் இன்டர்செப்டர் அண்ட் கார்டினேட்டல் GT650 ரெண்டுமே சூப்பர்பான மோட்டர் சைக்கிள்ஸ். ஸோ ஆனால் உங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் GT650 விட இன்டர்செப்டரை தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நான் கான்டினென்டல் GT650யோட முக்கியத்துவம் ப்ளஸ் அதை இன்னும் நிறைய பேர் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட்டை முன்னாடி வச்சு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்து இந்த ரிவ்யூவில் தெளிவாக கொடுக்க போகிறேன். ஸோ ஐஎன்டி மாதிரியே உங்களுக்கு கான்டியில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ப்ரெசன்ஸ் இருக்குது. பிகாஸ் டிசைன் வைஸ் ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு அப்பீல் கொடுக்குது. ஆல்சோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்க்கு இந்த ஒரு மிடில் வெயிட் கேட்டகரிக்கு நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அன்லைக் உங்களுக்கு வந்து இப்போது லேட்டஸ்ட் க்ராப் ஆஃப் ராயல் என்ஃபீல்ட் மோட்டர் சைக்கிள்ஸ் இல்லை, பட் அதுக்கு முன்னாடி இருந்த மோட்டர் சைக்கிள்ஸ், அதாவது இப்போ ஈவன் கிளாசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பட் மீட்டியோர் லாட் இம்ப்ரூவ்ட். உங்களுக்கு இனிமேல் வரப்போகிற ஹண்டர் அப்புறம் ஈவன் 650cc க்ரூசர், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஈவன் அடுத்த ஜென்ரேஷன் கிளாசிக் 350. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு ஹார்பெஞ்சர் பண்ணுது எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 650 டென்ஸ் தான். ஸோ என்ன தான் ப்ரீமியமாக இருந்தாலும் இந்த வண்டி ஒரு நோ ஃபில்ஸ் பேக்கேஜை தான் வந்து ராயல் என்ஃபீல்டு கொடுத்தாங்க. பிகாஸ் ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்றக்காக. ஸோ அதை நான் வந்து வெல்கம் தான் பண்ணுறேன். ஈவன் தோ இந்த வண்டியில் உங்களுக்கு ரைடர் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் எய்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் எஸ் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. பட் மற்ற ரைடர் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிளாரிங்லி கம்மி இதோட மெயின் ரைவல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது, ஹார்லி டேவிட்சன் ஸ்ட்ரீட் ராட் அந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணும்போது. பட் ஐ டோன்ட் கம்ப்ளைன் பிகாஸ் ராயல் என்ஃபீல்டோட அந்த ஓல்ட் ஸ்கூல் ஷாம் வந்து அப்படியே இருக்குது உங்களுக்கு இன்டர்செப்டர் ஆஸ் வெல் அஸ் கான்டினென்டல் GT650யில். அதை வந்து நான் வந்து கான்டினென்டல் GT650யில் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அந்த ஒரு ரெட்ரோ சாம். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் இந்த வண்டி உங்களுக்கு புது டபுள் கிராடல் சாசியை பேஸ் பண்ணுது. ஸோ இந்த வண்டியில் உங்களுக்கு என்ஜின் பார்த்தீங்கன்னா யூகே பேஸ் பண்ணப்பட்ட ஹாரிஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து டெவலப் பண்ண என்ஜின். ஸோ இந்த 648cc பேரலல் ட்வின் சிலிண்டர் யூனிட் பார்த்தீங்கன்னா 270 டிகிரி ஃபயரிங் ஆர்டரோடு வருது. ஸோ இந்த என்ஜின் எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணணும், 47 PS. டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52 Nm ஆஃப் பீக் டார்க். அப்புறம் இந்த வண்டி உங்களுக்கு 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் மேட் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து ஸ்டாண்டர்ட் as well as உங்களுக்கு dual channel ABS சிஸ்டம் பிகாஸ் இட்ஸ் a big bike obviously. அப்புறம் வண்டியோட ஹைலைட் எதுனா கண்டிப்பாக என்ஜின் தாங்க, அது எந்த டவுட்டுமே கிடையாது. பியாண்ட் எனிதிங் கண்டிப்பாக அந்த சூப்பர்பான என்ஜின். அதாவது நீங்கள் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மூத்தான ரைடு கொடுக்கும். as well as நீங்கள் வந்து புஷ் பண்ணுறீங்க, ஒரு ஃபுல் ரோல் ஆஃப் த்ராட்டில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா it just goes like clappers அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன தான் ஹெவியாக இருந்தாலும் இந்த வண்டி ஜஸ்ட் நீங்கள் ஸ்டாண்டிங்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணும்போது இட் ஃபீல்ஸ் அ லாட் லைட். எந்த மோட்டர் சைக்கிள்னாலும் அப்படி தான். பட் ஆஸ் யூ மூவ் அலாங் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மோட்டர் சைக்கிளில் ஃப்ரண்ட்டுன்னு வந்து லைட்டாக இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்க தேவையில்லை. அதாவது ஒரு ட்வின் சிலிண்டர் என்ஜின் 650cc பெரிய பைக் ஓட்டுறேன் அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்காது, ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஈவன் புது ரைடர்ஸாக நீங்கள் இருந்தீங்கனாலும் அந்த ஒரு 250cc ஒரு ஸ்டெப் அப் டு 650cc வரும்போது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்டிமிடேட்டிங்காக இருக்காது. அது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த மோட்டர் சைக்கிளில். அதனால தான் நிறைய பேருக்கு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அக்ரெசிவான ரைடர்ஸ் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டியான ரைடிங் போஸ்டர் கொடுக்குது. பிகாஸ் அதுக்கு ஒரு மெயின் காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேவர் செட் பண்ணப்பட்ட ஃபுட் பெக்ஸ். ஸோ ஃபுட் பெக்ஸ் வந்து கண்டிப்பாக இட் பிளேஸ் அ பிக் ரோல் அந்த அக்ரெசிவான ரைடர்ஸ் ட்ரையாங்கிளுக்கு. அப்புறம் நீங்கள் மற்றபடி இன்னும் நிறைய விஷயம் இந்த வண்டியை பற்றி சொல்லலாம். நீங்கள் வந்து உங்கள் அப்பர் பாடியை வந்து லூஸாக வச்சுட்டு உங்கள் நீயை வந்து டேங்கில் க்ரிப் பண்ணி கொஞ்சம் ஃபார்வர்ட் மூமெண்ட்டில் உட்காந்து நல்லா கமிட்டடான ஒரு ரைடிங் பொசிஷனில் உட்காந்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓட்ட மெயின் ஃபார் கார்னரிங் உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். ஸோ அதனால் நிறையா வந்து யங்ஸ்டர்ஸ் எடுக்கிறாங்கன்னு நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் கண்டிப்பாக இந்த வண்டியை பார்த்து ஓட்டணும், ரொம்ப ரெஸ்பான்சிவாக ஓட்டணும், நீங்களும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ அது இந்த வண்டி மட்டும் இல்லை, எந்த வண்டி எடுத்தாலும். பட் சின்ஸ் இது ஒரு பிக் பைக் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் அப்படி அட்வைஸ் பண்ணுவேன். ஆல்சோ உங்களுக்கு இந்த வண்டியில் ஆக்சலரேஷன் பற்றி சொல்லி ஆகணும். உங்களுக்கு இப்போ நான் 65 km/h போயிட்டுருக்கேன், 6th கியரில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ நான் த்ராட்டில் ஃபுல்லாக கொடுக்கும்போது உங்களுக்கு இட் ஸ்லைட்லி ஸ்லோ டு கெட் மூவிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RPM பேண்ட் கிளைம் பண்ணும்போது இட் ஜஸ்ட் கோஸ் சூப்பராக போகும், இப்போ பிரிச்சுட்டு போகும் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஈவன் ஹார்லி டேவிட்சனோட ஸ்ட்ரீட் ராட் அண்ட் ஈவன் உங்களுக்கு ட்ரையம்போட என்ட்ரி லெவல் ரேஞ்ச் கூட கம்பேர் பண்ணும்போது இதோட ரைட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆஸ் வெல் அஸ்
உங்களுக்கு மற்ற டைனாமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. வென் யூ கன்சிடர் அது அந்த மோட்டர் சைக்கிள்ஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது half the price அப்படிங்கும்போது இட் இஸ் சச் அ பிக் வேல்யூ ஃபார் மணி ஆஃபரிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் சம் பண்ணோன்னா க்ரூசிங் அட் இட்ஸ் பெஸ்ட்டுங்க. ஹைவே மைல் மன்ச்சர் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து 5th கியரில் லோ ஸ்பீட்ஸில் லெஸ் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு நல்லாவே எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸோ அக்ராஸ் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்பீட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான கியர் ரேஷியோஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறத விட நீங்கள் வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும் எவ்வளோ கம்மியான வைப்ரேஷன்ஸ் இந்த மோட்டருக்கு கொடுக்குதுன்னு. ஸோ சச் அ பீச் ஆஃப் ஃபியூல் இன்ஜெக்டட் மோட்டர். அப்புறம் உங்களுக்கே தெரியும் ராயல் என்ஃபீல்டு வந்து நோட்டோரியஸ் ஃபார் இட்ஸ் வைப்ரேஷன்ஸ். உங்களுக்கு இப்போ மீட்டியோர் விட்டுருங்க, மீட்டியோர் தவிர உங்களுக்கு இருக்கிற இந்த எல்லா ரேஞ்சில் மற்ற மோட்டர் சைக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் மோசமான வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னு. பட் உங்களுக்கு 650 ட்வின்ஸில் வைப்ரேஷன்ஸ் அவ்வளோ கண்டெயின் பண்ணியிருக்காங்க. சச் அ ரியலி குட் பேக்கேஜ். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என்ஜின் சொன்னேன். அதுக்கு அந்த என்ஜினில் ஒரு சூப்பர்பான கேரக்டரிஸ்டிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற வைப்ரேஷன்ஸ். ஈவன் நீங்கள் வந்து 3 digit ஸ்பீட்ஸ் நல்லா ஹைவேஸில் வந்து நீங்கள் ஓட்டும் போதும் உங்களுக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் வந்து அம் நவர் ராயல் என்ஃபீல்ட் ஃபேன். எந்த ராயல் என்ஃபீல்ட் மோட்டர் சைக்கிளாக இருந்தாலும் பழைய, அதாவது ஓல்ட் ஜெனரேஷன் புல்லட் ஆகட்டும், அதோட ஃபீல் வந்து இப்போ இருக்கிற வெர்ஷன்ஸில் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படி தான். ஆனால் இந்த 650cc ட்வின்ஸ் இன்டர்செப்டர் சரி, கான்டினென்டல் GT 650 சரி, ரெண்டும் வந்து என்னோடய பெர்செப்ஷனை அப்படியே மாற்றிச்சு. பிகாஸ் இது ஒரு புது டைரெக்ஷன் ராயல் என்ஃபீல்டு. அதுவும் வந்து ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் டெஸ்டிங் ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஆஃப் ஒரு டோரிங் மோட்டர் சைக்கிளுக்கும் ஒரு ஸ்போர்ட்டிங் ஹேண்ட்லருக்கும் ஏற்ற மாதிரி கரெக்டாக ஒரு பர்ஃபெக்ட் பிளண்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலி kudos to Royal Enfield for that. சரி, அது ஃபர்ஸ்ட் நான் வந்து கிளச் பற்றி சொல்லிடுறேன். ஈவன் ஃபார் பிகினர்ஸ், நீங்கள் வந்து புதுசாக ஒரு ட்வின் சிலிண்டர் மோட்டர் சைக்கிள் ஓட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கிளச் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், லைட்டாக இருக்கும், ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் த மொமெண்ட் யூ லீவ் இட் இஸ் வெரி ரெஸ்பான்சிவ். ஆல்சோ வந்து கிளச் லைட்டாக இருக்குது. நீங்கள் வந்து கியர்ஸ் மேலே போக உங்களுக்கு கிளச் வந்து இன்னும் காம்ப்ளிமெண்ட் தான் பண்ணுது. பிகாஸ் உங்களுக்கு ஷிஃப்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு த்ராட்டில் வந்து ஐ ஃபெல்ட் இட் இஸ் அ பிட் ஹெவி, பட் ஸ்டில் அதோட ரெஸ்பான்சிவ்னஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி குட். அதோட ஃபீட்பேக் வந்து நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து ஈவன் எபோவ் 120 ஸ்பீட்ஸ் மேலே போயிட்டுருக்கீங்க, ஒரு ஈவன் நீங்கள் வந்து ஒரு 80 போயிட்டுருக்கீங்க, நீங்கள் 6 கியரில் when you want to give full throttle, full gas நீங்கள் கொடுக்கும்போது வந்து ஈஸியாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதே மாதிரி நீங்கள் இப்போது ஹையர் கேஸில் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து டவுன் ஷிஃப்ட் அக்ரெசிவாக பண்ணுறீங்க, திடீர்னு ஒரு 140லேருந்து ஒரு 100க்கு அந்த மாதிரி இல்லை ஒரு 80க்கு ஸ்லோ டவுன் பண்ணி வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணுறீங்க, ஒரு 2 கியரில் 3 கியர் அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் ஸ்லிப் அசிஸ்ட் கிளட்ச் இருக்கிறனால உங்களுக்கு அந்த ஒரு ஜர்க்கி ஃபீல் வந்து கொடுக்காது. ரெவ்ஸை வந்து ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணிக்கும். ஸோ தட்ஸ் அ வெரி குட் ஃபீச்சர். அது ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சரும் கூட. அதே மாதிரி டியூவல் சேனல் ABS சிஸ்டம், வாவ், இட்ஸ் வெரி குட். அதாவது ராயல் என்ஃபீல்டோட ஃபர்ஸ்ட் டியூவல் சேனல் மோட்டர் சைக்கிள் வந்து இந்த 650 ட்வின்ஸ் தான். இதோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து பேனிக் பிரேக் பண்ணுறீங்க அப்படிங்கும் போதும் கண்டிப்பாக உங்களுக்கு கண்ட்ரோல் போகாது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஏன்னா வண்டி ரொம்ப பிளான்டடாக இருக்குது. இந்த பிளான்டட்னஸ் சொல்கிறது இல்லைங்களா, அது இதோட பெரிய பாசிட்டிவான கேரக்டர் பிளான்டட். அதாவது வண்டி என்னென்னா உங்களுக்கு ஒரு மாடர்ன் க்ரூசர் ஸ்டைல் கொடுத்தாலும் உங்களுக்கு ஃபேரிங் இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏரோடைனமிக் பெனிஃபிட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வண்டி வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அதை வந்து மேட்ச் பண்ணிக்குது. ஸோ தட்ஸ் அ வெரி குட் கேரக்டரிஸ்டிக் என்னை பொறுத்த அளவுக்கு. பிகாஸ் நீங்கள் லாங் கோயிங் போகிறீங்க, நீங்கள் வந்து ஈவன் ஒரு பெரிய விண்ட்ஷீல்ட் கூட போட்டுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் வந்து நீங்கள் காற்றை கழிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏரோடைனமிக்லி இட் வில் பி மோர் பெனிஃபிஷியல். ஆல்சோ கார்னர்ஸ் இருக்கிறாங்கன்னா ஐ ஃபீல் லைக் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 400cc மோட்டர் சைக்கிள் அந்த 400cc மோட்டர் சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஏன்னா அப்ளிகபிலிட்டி அவ்வளோ நல்லா இருக்குது. அதே மாதிரி கார்னரிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஐ ரியலி என்ஜாய்ட். சதா நான் தேங்க்ஸ் ஃபார் இந்த பைக்கை எனக்கு க்ளீன் பண்ணதுக்கு. இந்த பைக்கை வாங்கும்போது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம் 2 பேரும், எந்த இன்டர்செப்டர் எடுக்கலாமா, கான்டினென்டல் GT 650 எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து கான்டினென்டல் GT தான் எடுக்கணும் அப்படின்னாரு. இட் இஸ் வெல் வொர்த் இட். இட்ஸ் சச் எ குட் மோட்டர் சைக்கிள். பிகாஸ் என்னதான் அக்ரெசிவ் ரைடர் ஸ்டாண்ட் இருந்தாலும் வந்து இட் இல் ஸ்டில் மேனேஜ் இட்.
ஏன்னா மிடில் ஏஜ் பர்சன்ஸுக்கும் உங்களுக்கு ஈஸியாக வந்து வண்டியை மேனேஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கிளாசிக் எலிமெண்ட்ஸ் ட்வின் பாட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அனலாக் தான். சின்ன டிஜிட்டல் மீட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆல் தி சிஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு அனலாகாக இருக்கிறதுனால வண்டி ஒரு உங்களுக்கு என்ன சொல்கிறது ப்ரீமியம் ஃபீலிங் கொடுக்குது வித் இஸ் ஃபினிஷஸ். ஆல்சோ வந்து உங்களுக்கு வித் ஹார்ட் பேக் டு பாஸ்ட், அதாவது பழைய அந்த காலத்து ராயல் என்ஃபீல்ட்ஸோட ஃபீல் வந்து அப்படியே கொடுக்குது. அது ஒரு அந்த ஒரு விஷயத்தினால இந்த வண்டி நான் ரொம்ப லைக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கியரில் தான் இருக்கேன். எவ்வளோ தூரம் ஆக்சிலேட் ஆகுதுன்னு பாருங்கள். கேபிலிட்டி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சாலிட் வண்டி ரொம்ப பிளான்டடாக இருக்கிறனால உங்களுக்கு நீங்கள் அக்ரெசிவாக பிரேக் பண்ணாலும் ஈஸியாக வந்து உங்களுக்கு வண்டி ஸ்லோ ஆகுது. ஸ்டாண்ட் டு கோ. எனக்கு சம்திங் தட் ஐ வுட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்மிஷன் வந்து லைட்டாக உங்களுக்கு அந்த கிளங்கி ஃபீல் இருக்குது. அதோட ஃபீட்பேக் இட்ஸ் குட் பட் நாட் கிரேட். BS6 வெர்ஷன்லேயே அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த வண்டியில் ஒரு பெரிய பம்மர் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்ட் வந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்து ஆஃபர் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரம். பட் உங்களுக்கு வந்து டியூப் டயர்ஸ் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு வந்து பீயிங் அ பிக் பைக். ஸோ அது வந்து அலாய் வீல்ஸ் வந்துச்சுன்னா ரெக்டிஃபை ஆகிடும். ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்டாண்டர்ட் கஸ்டம் அண்ட் க்ரோம் வேரியன்ட்ஸ் உங்களுக்கு கான்டினென்டல் GT650 ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2.84 லேக்லேருந்து உங்களுக்கு 3.04 லேக், அதாவது எக்ஸ்ஷோரூம் தான் சொல்கிறேன். ஸோ சச் அ வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டுங்க. அதாவது ஒருத்தங்க ரொம்ப அக்ரெசிவான ஒரு மோட்டர் சைக்கிள் எனக்கு வேணாம், பட் எனக்கு ஹைவேஸில் நாங்கள் அதிகமாக க்ரூஸ் பண்ணுவேன், வீக்கெண்ட் கெட்வேஸ் வந்து நான் அதிகமாக பண்ணுவேன், கார்னரிங் எனக்கு வேணும், பட் எனக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியாக KTM ரேஞ்சில் எனக்கு வேணாம், பட் ஐ நீட் அ பிக் மோட்டர் சைக்கிள் வித் சூப்பர்பான எக்ஸாஸ்ட், நல்ல த்ரோட்டியான எக்ஸாஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக there's no better option than 650 twins. அதில் நீங்கள் கண்டிப்பாக இன்டர்செப்டர் மட்டும் உள்ள கான்டினென்டல் GTயும் வந்து நீங்கள் பிக் பண்ணலாம். இதான் வந்து என்னோடய கன்க்ளூஷன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.